எல்லாத்தையும் போட்டு எரிப்பேன் என்று எச்சரிக்கை விடுக்க எல்லாத்தையும் பிடிச்சு வச்சு கொண்டு எங்களுடைய சொந்த வீட்டில நாங்கள் சுதந்திரமாக இருக்க முடியாவிட்டால் இது எங்களுக்கு இந்த நாடு வேண்டாம். எங்களுடைய மண்ணைத்தான் கேட்கிறோம். நான் வேற யாருடைய மண்ணையும் கேட்கல, எங்களுடைய இல்லத்தை கேட்கிறோம். தந்தை வாழ்ந்த நாட்டிலே, நம் தாயும் வாழ்ந்த நாட்டிலே சொந்தமற்ற பிரஜையால் எங்களுக்கு எங்கட மண் இது எங்க சொந்த மண். நீங்க புளிக்கு பயப்படுறீங்க, இன்னும் அது புளிய முடிச்சு போட்டீர்கள். ஆனா நாங்கள் சாபமிடவில்லை. இந்த மக்களுடைய கண்ணீர்கள், ஏழைகள் வயிறறிந்து கண்ணீர் விட்டு மனம் நொந்தால் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய விடயத்தை நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். 36 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பலாலியை விட்டு வெளியேறிய மக்கள் அதே நாளில் அதே தேதியில் இன்று போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு மாபெரும் போராட்டமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பல்வேறுபட்ட இடங்களில் மக்கள் குடிபெயர்ந்து இருந்து இன்று எல்லாரும் கூடி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களின் காணிகளில் இராணுவத்தினர் அத்துமீறி குடியேறி இருப்பதும், அவர்களின் காணிகளில் அவர்கள் விவசாயம் செய்து அவர்கள் வாழ்வதும் என்று பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இங்கு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் ஆட்சி காலத்தில் இந்த இராணுவத்தினரை வெளியேற்றுவதாக குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் அது நடைபெறாத சூழ்நிலையில் மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான காணொலியாகவே இது அமைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இது எங்களுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை. எங்களுடைய சொந்த வீடுகள் எல்லாம் அந்த இராணுவ முகாமுக்குள் முன்பு அதுக்கு பேர் ஹை செக்யூரிட்டி ஜோன். இப்பொழுது இந்த பக்கமும் அவர்கள்தான், அந்த பக்கமும் அவர்கள், எல்லா இடமும் அவர்கள்தான். ஏன் அவர்கள் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கட்டுவன் சந்தியிலிருந்து வசாவளான் சந்தி வரைக்கும் உள்ள வீதியை உடனடியாக துறக்க வேண்டும். அந்த வீதிக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்களை முதலில் விடுதலை செய்யுங்கள். அந்த காணிகளை விடுவீங்கள். எனக்கு அந்த காணி அந்த பக்கம் 10 வீடு இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் 10 பிறப்பு காணி, 100 பிறப்பு. தயவு செய்து இது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. மக்கள் சொந்த இடத்துல வாழாமல் வேறெங்கோ எல்லாம் இருந்து இதற்கு எல்லாரும் உடந்தையாக இருந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை விட்டுவிட்டு வேலை இல்லாமல், இடமில்லாமல் வேறு இடங்களிலே வாடகைக்கு வீடுகளை எடுத்துக்கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டு நித்தியம் எங்களுடைய சொந்த வீட்டிலே நாங்கள் சுதந்திரமாக இருக்க முடியாவிட்டால் இது எங்களுக்கு இந்த நாடு வேண்டாம். நான் இன்றைக்கு 37 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது. இன்றைக்கு 15ஆம் தேதி, அடுத்த மாதம் 15ஆம் தேதி 7ஆம் மாதம் இந்த நான் வைத்த கோரிக்கை முதலிலே வசாவளான் சந்தியில் இருந்து கட்டுவன் சந்திக்கு போகின்ற அந்த பிரதான வீதியை துறந்து அந்த பகுதி முதலில் விடுவிக்க வேண்டும். விடுவிக்காவிட்டால் நான் சுதந்திரமாக இலங்கைக்குள்ளே நடமாடுகின்ற அடையாள அட்டை, நான் வெளிநாட்டுக்கு போவதற்கு என்னிடம் இருக்கின்ற கடவுச்சீட்டு எல்லாவற்றையும் நான் இந்த சந்தியிலே இல்லை, என்னுடைய கட்டுவன் சந்தியிலே நான் போட்டே இருப்பேன். 15ஆம் தேதி நீங்கள் 7ஆம் மாதம் அந்த இடத்தை எங்களுக்கு தராவிட்டால் நான் இந்த கவர்மெண்டா இந்த பர்த் சர்டிபிகேட், இந்த கல்யாண சர்டிபிகேட், இந்த உறுதி எல்லாத்தையும் போட்டு எரிப்பேன் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன். நான் அனுர அரசாங்கத்தை இப்பொழுது ஆட்ட விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் எங்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வந்தவர். 1 மாதம் அவருக்கு அவகாசம் கொடுக்கிறேன். எங்களுடைய நிலத்திலே நீங்கள் தோட்டம் செய்து நீங்கள் வயிறு வளர்க்க வேண்டாம். எங்களுடைய காணியில நாங்கள் தோட்டம் செய்து எங்களை வயிறு வளர்க்க வேண்டும். நாங்கள் இந்த ஒரு நேர கஞ்சிக்கே கஷ்டப்படுகிறோம். எங்களுடைய காணி எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய கோயில் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய பாடசாலை எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய தேவாலயங்கள், இந்த பகுதியில் எத்தனை தேவாலயங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும். நீங்கள் கொழும்பில ராணுவ முகாமுக்கு பக்கத்திலே மக்கள் வாழுகிறார்கள். இங்கு மட்டும் மக்கள் வாழ்வதற்கு உரிப்பட்ட காணியெல்லாம் தேவை உங்களுக்கு. அப்ப இன்னும் பயம் கிடக்கு புலியில. நீங்க புலிக்கு பயப்படுறீங்க, இன்னும் அது புலி இல்ல. புலிக முடிச்சு போட்டீர்கள். ஆனா புலிக என்று பயந்து கொண்டு இருக்கிறீங்க. அதான் ஒரு படிக்கன் பாட்டு பாடினவனை பிடிச்சு வைக்கிறீங்க. எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இந்த நாட்டில். ஆகவே தயவு செய்து எங்களுடைய காணியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அந்த ரோட்டுக்கு இந்தால இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதுல எல்லாம் தேவையில்லாம
இதுக்கு பேர் அம்பலம். அம்பலம் என்னத்துக்கு உங்களுக்கு? எங்களுக்கு எல்லாம் ஒரு அம்பலம் சிங்களத்தெல்லாம் போட்டு வச்சுக்க அம்பலம் உண்டு. ஆகவே தயவு செய்து அந்த திருமலையில இருக்கிற சிவன் கோயில் அந்த காங்கேசங்குற சந்தையில இருந்து அங்கால போற காணியை விடுங்கோ. தயவு செய்து இது எங்களுடைய உரிமை. நாங்கள் சொந்த காணியில எங்களுக்கு இருக்காட்டி இந்த நாட்டில் இருக்கிற என்றால் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுதுதான் யுத்தம் நடந்தது. இந்த மக்கள் அத்தனை பேர் முள்ளிவாய்க்கால் வரை போய் இறந்தார்கள். இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம் விடுத்த வேண்டுகோள், நீங்கள் உங்கள் பதவிகளை ராஜினாமா செய்யுங்கள். ஆனா பதவி ஆசைப்பட்டு பிசாசுகள் இப்பவும் வந்து நிக்கிறோம். ஒரு 3-4 பேர் இப்ப அப்ப சரண் செத்ததுக்கு இருந்த எம்பினா இப்பவும் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் யோக்கியதை கிடையாது தமிழனை பற்றி கலைக்கிறதுக்கு. அவ்வளவு சனத்தையும் சாக்காட்சி போட்டு இப்பவும் வந்து போட்டு நல்ல ஒரு வார்த்தை கிடக்குது. அந்த இது இந்த அரச பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது கிடக்குது. தயவு செய்து நீங்க இங்க வந்து எங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்கிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் விசுவாசமாக கடமையாற்றுவோம் என்று இங்க வந்து நீங்கள் நல்லா சுண்டி போட்டு போவீர்கள். இங்க இருக்கிற சனம் பாவம். தயவு செய்து அரசியல்வாதிகளுக்கு தலையை போடாதீங்க. எங்களோட வேலையை நாங்க பார்க்கிறோம். எங்களோட ஊர், எங்களோட மக்கள், நாங்க வாழ்ந்த இடம், எங்களுக்கு இந்த நிலம் வேண்டும். சரியோ? தமிழர் விடுதலை கூட்டணி இந்த செல்வநாயகத்தால் உதயசூரியன் கொடி பறக்க விடைக்க நாங்க பாடினாங்க ஒரு பாட்டு. தந்தை வாழ்ந்த நாட்டிலே, நம் தாயும் வாழ்ந்த நாட்டிலே, சொந்தமற்ற பிரஜையாய் நாம் நிந்தையுற்று வீழ்வதா? ஆதி உலக தாய்மொழி அமுதமணிய தமிழ் மொழி நீதியற்ற நேர ஆட்சியாளர்களால் நேர்மை குன்றி போவதா என்று தமிழ் எங்கள் உயிர், தமிழிலே நாங்கள் பேசுவோம். இந்த ஊர் எங்களுடைய ஊர். இது கலாலியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், பசாவளானாக இருக்கலாம், கட்டுவனாக இருக்கலாம், குடும்பசிட்டியாக இருக்கலாம். எல்லாம் எங்களுடைய ஊர். நாங்கள் அங்கே இருக்க வேண்டும். இவர்கள் இராணுவத்தினர் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய முகாம்களிலே மட்டும் இருக்கலாம். இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் எல்லாம் தேவையில்லாம காணி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுடைய காணி, எங்களுடைய மண், என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பப்பா, அவருடைய கூட்டம் பேர் எல்லாரும் வாழ்ந்த நாட்டில் ஊர்ல நான் வாழ வேண்டும். தயவு செய்து 1 மாத காலம் அவகாசம் கொடுக்கிறேன். நீங்கள் எங்களுடைய நிலத்தை தராவிட்டால் என்னுடைய அடையாள அட்டை, என்னுடைய பிறப்புச்சாட்சி பத்திரம், என்னுடைய காணியினுடைய உறுதி, என்னுடைய கடவுச்சீட்டு 4ஐயும் நான் கட்டுவன் சந்தையிலே வைத்து எரிப்பேன். அந்த வைரவர் கோயிலுக்கு முன்னால வச்சு எரிப்பேன். அந்த வைரவர் கோயில் அடி சந்தையில இருந்து அதுக்குள்ள போற ஒழுங்கைக்கெல்லாம் எங்களுக்கு 10 வீடு இருக்கு. அண்ணன் இருக்கிறார், எங்களுக்கு தெரிஞ்சவர். ஆகவே தயவு செய்து அரசாங்கம் தேவையில்லாமல் இப்ப அந்த பரத்தல விழான் எல்லாம் விட்டுட்டு அது மாதிரி விடுப்போ. அப்படி விடுற மாற்றம் கொண்டு வரோம் என்றுதானே வந்த நீங்கள் ஆட்சிக்கு. விடுங்கள், எங்களுடைய நிலத்தை தாருங்கள். இது எங்களுடைய வாழும் உரிமை என்று கேட்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ராணுவமே வெளியேறு, ராணுவமே வெளியேறு, அச்சமேறி பிடித்த காணியிலிருந்து வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. நன்றி. 2000 ரூபாய் உழைக்கிறாங்க. என்னென்ன எங்கட இடத்தை விட்டுட்டு நாங்க இருக்கிறோம். ஒரு பிறப்பு காணி 40 லட்சம். 2000 ரூபாய் உழைக்கிறவர் என்னென்ன 40 லட்சத்துக்கு காணி வேண்டி வீடு கட்டுற எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கொண்டு என்ன சேட்டை விட்டு கொண்டு இருக்கிறீங்க. எங்கட இடம் வேணும், எங்கட இடத்தை தர வேணும், எங்கட இடத்தை நாங்க மீட்க வேணும். எங்கட இடம் வேணும். நாங்க போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், 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 இறுதி வரை போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். எங்கட இடத்தை விடுங்கோ. 37 வருடங்கள் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போய் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிற மாறி மாறி அவங்க ஏற்று பேச்சுக்கள் எல்லாத்தையும் பேசுறது. அப்புறம் வாடகைக்கு வீடுக்கு போனால் வாடகைக்கு வீடு இல்லையேந்து வாங்க. அப்புறம் சொந்த வீடு கிடக்குன்னு பார்த்தா உறவினர் வீடுகளில் இருக்கையில் அப்படியான எத்தனையோ நிர்பந்தங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இப்போ இருந்து கொண்டிருக்கிறோம்.
உண்மையில எனக்கு இந்த மண்ணை இப்போ நான் இதில் வந்து இருக்கின்ற பொழுது கூடி இதில் இருந்து நான் முந்தி முதல்ல சின்ன வயசில் நான் என்னென்ன இதில் செய்தேன்னு சொல்லி அதை நினைச்சு பார்க்கின்ற பொழுது கண்ணு கலந்து எங்களுக்கு எங்கட மண் இது எங்க சொந்த மண். இந்த மண்ணை நாங்கள் கால் வைக்க முடியாமல் இன்றைக்கு இந்த வெயிலில் வந்து எங்களை காணிகளை தாங்கும், எங்கட உயிர்களை கொடுக்கும், எங்கட காணிகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் போல துடிக்கிற துடிப்பு உண்மையிலே எங்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கின்றது. உண்மையாக நாங்கள் இப்போ அந்த காலத்தில் நாங்கள் எல்லா மக்களும் பலாலி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றாக நாங்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த காலத்தில் கூட இந்த கேம்ப் இருந்தது, ஏஆர்ஸ் இருந்தது, எல்லாம் அப்படி நடைபெற்று கொண்டே தான் இருந்தது. ஆனால் இப்போ மட்டும் இதை விஸ்தரிக்க வேணும், நாங்கள் கடலில் கண்காணிக்க வேணும்னு சொன்னால் இது என்ன இது எங்கள்கிட்ட சொந்த மண்ணில் நாங்கள் இருக்க முடியாமல் இன்னொரு பகுதி வந்து நின்று நாங்கள் கண்காணிக்க வேணும்னு சொல்லி அவர்கள் வந்து நின்று நாங்கள் தான் இதில் லாபம் அடைஞ்சு கொண்டு இருக்கணும். உண்மையில் தோட்டம் செய்கிறது, இந்த தென்னை மரங்கள் வச்சிருக்கிறது, நாங்கள் இந்த வளவுகள் இந்த இதுகளெல்லாம் எவ்வளவோ அழகாக நாங்கள் சுத்தமாக வச்சுருந்த எங்களை இந்த இடத்தை இன்றைக்கு நாங்கள் அசுத்தமாக பார்க்கணும். உண்மையில இது நாங்கள் அசுத்தமாக தான் பார்க்குறோம். ஏன்னா எங்கள் இடத்துல நாங்கள் நிற்க முடியாது, இன்னொருவர் வந்து நின்று தங்கட லாபத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது செய்து எங்களுடைய நாட்டை எங்களுடைய ஊரை இந்த இடத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் நான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறேன். எங்களுக்கு இந்த மண் கட்டாயம் வேணும். பார்லமெண்ட் நடக்க இங்கே இந்த மாதிரி நடக்குன்னு தெரியாத நேரடியாக வந்து களவை செய்து கோயில் எல்லாம் பார்த்துட்டு போனவர், எல்லாமே பார்த்துட்டு போனவர். அதுக்கு பிறகு நாங்கள் பார்லமெண்ட்டையும் கதைக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஏர்போர்ட் கொண்டு வரப்போதானே, அப்போ ஏபிஎஸ்னோட கதைச்சி போட்டு அவைகளுக்கு ஏர்போர்ட்டுக்கு இவ்வளோ தேவை என்று உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஏதாவது நஷ்ட இடம் கொடுக்கலாமா மக்களுக்கு கொடுத்துக்கொண்டு மீதிக்கு அணியில் விடுறதுக்கு. அதே நேரம் ஜனாதிபதிட்டே நாங்கள் இது தொடர்பாக கேட்டிருக்கோம். இது பிரச்சனை தானே போய் கொண்டிருக்குது. ஜனாதிபதிட்டே நேரடியாக கேட்டிருக்கு. அவர் சொல்ற நேரடியாக நான் தலையிட்டு எப்படியாவது விடுறதுக்கான ஜனாதிபதி உத்தரவாதம் மட்டும் தந்திருக்கிறார். இப்ப நான் இதை இதுக்கு முதலே சில ஆட்கள் சொல்லி இருக்கேன். இன்றைக்கு 36 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு வெளியேறி 36 வருஷம் ஆகுது இடத்த மட்டும் முடியுது. அதான் 36 முடியுது. அப்ப இன்றைக்கு நீங்க போராடுறீங்கன்னு அப்ப இந்த இடத்துல வந்து நான் கரெக்டா சொல்லிட்டு போதான் வந்தேன். இதான் நடந்து கொண்டு இருக்குது. பொது வீரவில எல்லா பார்லமெண்ட்டையும் கூப்பிட்டு ஏபிசியையும் கூப்பிட்டு பார்லமெண்டத்துல ஒரு கூட்டம் மட்டும் நடக்கும். அது நாங்கள் இல்ல சகல தேசிய வடமாநிலத்தில் இருக்க பார்லமெண்ட் உறுப்பினர்கள் கேட்டு நிலவரங்களை அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களை நாங்க போராட வேண்டாம்னு சொல்லல, யாரையுமே போராட்ட கூடாதுன்னு சொல்லல. போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு திரிப்பள்ளிக்கலாம் வள்ளிக்கலாம் அதுல நடந்துட்டு இருக்குது டெய்லி. அதுக்கு நாங்க கதைச்சிருக்கிறோம். அப்ப ஜனாதிபதியோட ஒரு நீண்ட ஒரு உரையாடல் ஒன்று ஏற்படுத்தி ஜனாதிபதி நேரடியாக தலைவர் சொல்லி அந்த உத்தரவாதத்தை கொடுக்கத்தான். சில இடங்களை இப்ப விடக்கூடிய இடங்களை விடுவோம் உடனடியாக. ஜனாதிபதி ஒரு நிர்ணயமான ஒரு வரையறை தேவை என்று சொல்லித்தானே வேணும். அந்த முடிவை நாங்கள் சீக்கிரமாக எடுக்க முடிவெடுக்கிறோம். இது வந்து இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு வந்து நாங்கள் 36 வருஷம் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட யுத்தம் முடிஞ்ச அப்புறம் இந்தியிலேருந்து இந்த இப்போ சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ எம்பிபிஎஸ் வந்ததுக்கு பிறகு கூட எம்பிபிஎஸ் வரைக்கு நீங்க சொன்ன வாசம் இல்லை நான் கஷ்டப்படுவோம். இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு அம்மா எடுத்தாலுறவா சரியா தன் பிள்ளைக்கு சீதனம் கொடுக்கலாது எவ்வளவோ நான் இதுல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து காட்டி இருக்கிறேன். அப்ப இது தொடர்பா பார்லமெண்ட்ல கூட்டம் நடக்கும் சரியோ, அதுல கழிச்சு போட்டு ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை தானே இருக்குது. எங்களுக்கு போராடுறது இன்னும் ஒரு பலம் எங்களுக்கு சொல்றதுக்கு. அப்ப இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நடந்துக்கு ஒண்ணு தெரியல. நான் அதைத்தான் சொல்லுவேன். நான் இது நடக்க போற விஷயத்தை போராடுறீங்கள் கேட்க சமைப்பாளர் சொன்னா எடுத்துக்கிட்டு போகணும்ட்டு. அப்ப அந்த இடத்துல நான் கைட்ஸுக்கு போனேன் டிசிசிக்கு. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு போகமெண்டு தான் என்னோட போராடு. இந்த இடத்துல வந்து போனா எப்படி நியூஸ் வரும் சரியா போய்க்க. அடுத்த வட்டமா என்ன செய்யணும், பார்லமெண்ட்ல நாங்க இப்படி போய் வாக்குமூலம் கொடுத்துருக்கோம். இப்படி சொன்னாத துரிதமான கூட்டத்தை கூட சொல்லுவோம். அப்ப எல்லா பார்லமெண்ட் குரல் கொடுக்கட்டும். எங்களுக்கு ஏன்னா தனியே இருந்தே ஒன்றும் வெளியிடாது. நான் தனியாக குரல் கொடுக்குறேன். மக்களும் போராடுறபடியா தான் எங்களுக்கு பலம் ஏற்படுது. மக்கள் வந்து அதுல வெள்ளிக்கிழமை போராடிக்க எங்களுக்கு ஒரு கதைக்கிறதுக்கு பலம் இருக்கு. இப்படி போராடுறாரு அது யதார்த்தமான நிலையோட உண்டு. 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் தானே இந்த மாதிரி நடந்துருக்கண்டு. அதுக்கு பிறகு நீங்க நல்ல முடிவு கொண்டு கொடுப்பீங்கல்லானே. நாங்கள் பிளவிட்டு இருந்தா ஏற்படுத்திங்களா. நாங்கள் யாருக்கும் கருத்து சுதந்திரத்தை அடக்குமுறை செய்யலையே இந்த அரசாங்கம். இன்றைக்கு இதுக்குள்ள பாதை விட்டபடியா தானே உங்களுக்கு தெரியுது ஹாஸ்பிட்டல் கட்டுப்படுது. அப்ப இதை விடவனமெண்ட் எண்ணம் தோன்றுது இல்லையா. அப்ப இது படிப்படியா நடந்து கொண்டு போகுது. எங்களுக்கு 5 வருஷத்துக்குள்ள கூட பிரச்சனை ஏதாவது தீர்த்து வைக்கணும். தீர்த்து வைக்காட்டா என்ன நடக்கும்.
அடுத்த வருஷம் 5 வருஷம் முடிக்க என்ன செய்யுங்க நாங்கள் அதான் 5 வருஷம் முடியும் இன்னும் 5 வருஷம் இல்ல என்ன 3 வருஷம் இருக்குது இன்னும் 3 வருஷம் இருக்குது அப்ப இல்ல 3 வருஷம் இல்ல அம்மா அம்மா சொல்றேன் இல்ல 3 வருஷம் முடிய நீங்க வடியா பார்த்து சொல்றீங்களா அடுத்த லட்சணக்காக 5 வருஷம் சொல்றீங்க இல்ல கூடா செய்தா அதுல காலத்துக்குள்ள நீங்க வந்த அறைக்கு நீங்க மீட்டிங் வைக்க மக்களுக்கு சொன்னீங்க அதுக்கு நீங்க எடுத்த முயற்சி என்ன ஒன்றுதான் பாதுகாப்பு அமைச்சரை கூட்டிட்டு என்னோட பார்லமெண்ட்ல கதை கேட்கல அங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப நேரடியாக அவரை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடங்களை கூட்டி அவருக்கு ஒரு காட்டினா தான் தெரியும் சரி அதுக்கு கூட்டிக் கொண்டு வந்து எல்லாமே காட்டி அதுக்கு பிறகு பார்லமெண்ட்ல கூட்டம் நடக்க ஏபிஎஸ் நம்ம இங்க ஒரு கூட்டம் மட்டும் போட போறோம் சரி அதுக்கு முதல்ல விடக்கூடிய காணியர் சிலது ஆமி இல்லாம இருக்குதானே அதை துரிதமா விடுறதுக்கு இப்ப நடவடிக்கை எடுக்கிறோம் பிறகு நீண்ட திட்டமே என்ன மாதிரி விடுறது முழு பிளானை போட்டு ஜனாதிபதி தலைவர் இருக்கிறார் அது உத்தரவாதம் மட்டும் இல்லாம நான் இதை விட வேற தர முடியாது நான் இடிச்சு உடைச்சு கொண்டு போயிடாதே மக்கள் இருந்து கொண்டு எங்கட ஊர்ல எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கீங்க இது என்ன நியாயம் சரி கேட்கிற கேள்வி நியாயம் தான் தோட்டம் செய்யறாங்க மனவேதனையில நான் இதுல எதையுமே நான் அரசியல் செய்ய வரையில இதுல வந்து நான் உண்மையா டிசிசி இருந்தது அதை விட ஒரு ஆண்டு செத்த வீடு அப்ப அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப கோல் பண்ணி நான் இங்க வந்தேன்டா போராட்டத்தை வந்து எல்லாரும் கதைச்சா வடிவா கதைக்கிறாங்க சங்கர் நீங்க பாசனோட தேவையில்லை நீங்க மக்களாக நீங்க எப்ப இதை கூட்டிங்க பாத்துருக்கீங்க நீங்க எத்தனை ஆமாண்டு இப்ப கூட்டிங்க பாத்துருக்கீங்க நாங்க இப்ப அண்மையிலான பாத்துனீங்க நீங்க அண்மையில தான் கலை விஜயம் மேற்கொண்டது ஒரு வருஷம் காலமா தேவைப்பட்டது நம்ம கோபமாக இல்லை ஏன் தேவைப்பட்டது 2015 ஆண்டு நல்லாட்சி காலத்துல சரிதானே இப்பதான் குறுகிய இடத்துக்கு வந்திருக்கு ராணுவத்தின் முழு பிரதேசம் போயிட்டு அவங்கள்ட்ட ஆக ஒரு கேம்பு கிட்ட வந்திருக்கும் போது நாங்க ஆமியோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் நாங்க அந்த அடுத்த ஆட்டப்படி பற்றி கதைக்கோம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சா இல்லையா பல்லால் ரோட்டை விடுவிச்சு பல்லால் ரோட்டை விடுவிக்க சொல்லி நீங்க யாராச்சும் சரியா ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறீங்களா நீங்க கேட்டு நாங்க விட்டுனாங்களா ரோட்டை மட்டும் தானே நான் இது இவ்வளவுதான் கழிச்சிட்டு போறேன் இந்த நம்பிக்கை நான் உங்களுக்கு தந்திருக்கேன் ஜனாதிபதி தலையிடுவேன் சரி அவ்வளவு வேற கணக்க கதை கேள்வி நாங்கெல்லாம் செய்யணும் நாங்கெல்லாம் செய்ய வேண்டிய விடுவிக்கிறேன் நாங்கெல்லாம் செய்யணும் சரியா இது நம்புறீங்களா இல்லாம நாங்க நம்புறீங்க அரசியல் செய்யணும் நாங்கெல்லாம் நீங்கள் டிசிசி மீட்டிங்ல நீங்க பிரதானமா அமைச்சர் நீங்களும் இருக்கிறீங்க நாங்கள் இப்ப தெளிவா சொல்றோம் ஜனாதிபதிக்கு ஓட் பண்ணின மக்களும் இங்க இருக்கிறாங்க உங்களுக்கு ஓட் பண்ண மக்களும் இருக்கிறாங்க உங்களை நம்பித்தான்
தான் இதுவரைக்கும் நாங்கள் இருக்கிறோம். அதோட இன்னும் ஒரு செய்தியை கேட்கிறோம். என்னன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து எங்கள்ட வீடுகள் கோயில்களை இடிச்சு தான் தோட்டம் செய்யலாம். என்ன ஒரு 1 லட்சம் ரூபாய் லாபம் கூட வரையில. ஆனா உங்களுடைய ஜனாதிபதி என்ன செய்யறாரு? ஆடம்பரத்தை குறைச்சு நீங்க செலவை குறைச்சு எவ்வளவோ செலவை குறைக்கிறீங்க. இது ஒரு அரசு நிதி வீணாத்தானே போகுது. நீங்க 20 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க. இதுகள் எதை அடிச்சிருக்கிறீங்க? ராணுவம் விவசாயம் செய்யற சந்தோஷம் எங்க அரசாணியில செய்யும். எங்கட கோயிலே அடிச்சு நீங்க அடிச்சு போட்டு போய் நாங்க கோடி கோடி அம்மா நான் அடிக்கலையே அம்மா நான் அடிக்கல அடிச்சது முந்தைய ராணுவம் எங்களால செய்ய முடியும் நம்புறேன். செய்யணும் மட்டும் இத்தனிக்கிறோம். அவ்வளவுதான். கண்டிப்பா கதைச்சு சொல்லுவேன். வீடியோ ஒன்று காட்டுவேன். இப்படி கேட்டு அவ்வளவுதான். போராட வேண்டாம் நான் சொல்லல. போராடுங்க. நான் முடிவாட்டினது இதுல முதற்கட்டமா இதுல அம்மன் கோயில் ரோடு இருக்கு. ரோட்டுக்கு கூட கோயில் இருக்கு. முருகன் அந்த பிரதேசத்தை விடுவிக்கிறது சரிதானே. அதை விட மானம்புர பிள்ளையா கோயில் பகுதி விடுவிக்கிறது முற்று முழுக்க. அதை விட ஸ்ரீமுருகன் பள்ளிக்கூடம் அதாண்டி நான் போதை விடுவிக்கிறது. தெளிப்பல இல்ல இல்ல அதான் குடும்ப செட்டி பக்கத்தால இது எந்த இடம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருந்து அச்சுவேலியில இருந்து தெளிப்பல ஹாஸ்பிட்டலுக்கு வர ரோட்டுக்கு பகுதி விட்டு அந்த ரோட்டையும் சின்ன ஒரு மாற்றத்தோட அந்த ரந்தைய கிட்ட வர ரோட்டுக்கு இறக்கி சரியா அந்த ரோட்டை விடுவிக்கிறதுக்கு உடன்பட்டு இருக்கு. இந்த பகுதி விடுவிக்கிறதுக்கு ராணுவ உடன்பட்டு இருக்கு. சரி இந்த பகுதி இந்த சந்த கட்டிடம் இவ்வளவு இப்ப சரி அதுக்கு கேளுங்க நீங்க கதைக்கு சரியா இவ்வளவு நாங்கள் முதற்கட்ட இதுல உடன்பாட்டுக்கு வந்தது. அதுக்கு மிக அதிகமா ஏவியேஷன் இருக்குதானே சிவில் விமானம் அவங்களோடையும் கதைச்சு அவங்க அந்த மேற்கு பக்கத்தால் அவங்களுக்கு எவ்வளவு காணி தேவை என்று அழைச்சு அவங்க அந்த மேற்கு பக்கத்தால் அவங்களுக்கு எவ்வளவு காணி தேவை என்று அது ஒரு எல்லை நிர்ணயம் பண்ணி கொண்டு உங்களுக்கு காணி வேணும்னு சொல்லி அரசாங்க காணி ஏஜிஓ வழக்கு போட்டு எங்களை எழுப்பி கிளக்கிருக்கீங்க. அங்க இருந்து இங்க தெரியும் எங்க 4 புள்ளிகளை வந்து தெருவில் இருக்கு. தெருவில் இருக்கு. ஆனா இதே நேரம் வைத்திய விழாவது காணிக்கு அதிகாரம் பண்றீங்கல்ல. எங்களை காணியை விடலாம். எங்களை காணியை நீங்க வச்சுக்கீங்க. கோப்பா பிரதேச சபையில இருந்து எங்கட பலாலியாக்களை அடாத்தா எழுப்பிட்டாங்க. தெருவில் இருக்கு. ஆனா இதே நேரம் வைத்திய விழாவது காணிக்கு அதிகாரம் பண்றீங்கல்ல. எங்களை காணியை விடலாம். காணி கொடுப்பினது ஒன்றுக்கு தானே நான் இதை சண்டைக்கு வரையில இதுல வந்தாலும் தெரியுதாம்மா ஒன்றுக்கு தானே என்ன பிரச்சனை இப்ப நாங்க எடுக்கிற நேரம் எடுக்கட்டும். ராணுவம் இல்லாத இடத்த விடுங்கப்பா. ரோட்டை கிழக்கால விடலாம், இந்த வடக்கால விடலாம், ரோட்டை மேற்கால. இதுதான் மக்கள் குடியிருப்பு அதிகம். சொல்ல விடுங்க. அப்ப முதற்கட்டமா அவளா முடிவிச்சா ஏவியேஷனோட கதைச்சு போட்டு அவங்களே வந்து மீட்டிங் உள்வாங்கி கொண்டு காணிகளை வேண்டும் 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 காணிகள் வேண்டும். எங்களது காணிகளை காணிகளை காத்தது போதும். மணாலி வீதியினுடைய 2 பக்கமும் மக்களுடைய காணிகளிலே இங்கு விவசாயம் செய்கிறதை நாங்கள் கண்ணுடையாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய வழிபாட்டு தலங்கள் யுத்தத்துக்கு பிறகு இடிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வீடுகள் இடித்தளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களிலே விவசாயம் செய்யப்படுகிறது. இவற்றை உடனடியாக நிறுத்தி எங்களுடைய மக்களை இந்த வீதியினுடைய 2 பக்கத்திலேயும் எங்களுடைய மக்களுடைய குடியிருப்புகள் அதிகமாக மக்கள் வாழுகின்ற பகுதி இந்த பகுதி
உடனடியாக இந்த பகுதியை மக்களை குடியிருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்க அதிபர் ஆளுநர் சொல்லுகிறார், ராணுவமும் ஏனையவர்களும் தான் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். ஏனைய அரசியல்வாதிகள் சொல்லுகிறார்கள், ஜனாதிபதி சொல்லிவிட்டார், அமைச்சர் சொல்லிவிட்டார், பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லிவிட்டோம், ஆனால் ராணுவமும் அரசாங்க அதிபரும் ஆளுநரும் விடுகிறார் இல்லை என்று மாறி மாறி குற்றம் சாட்டுகிறார்களே தவிர ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற டிசிசி மீட்டிங்கிலே ஏதோ கதைக்கிறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதி வந்திருந்த போது டிசிசி மீட்டிங்கிலே அவர் சொல்லியிருந்தார், இந்த பலாலி வீதிக்கு கிழக்கால விடுவிக்க சொல்லி பிரதீபன் அவர்கள் அரசாங்க அதிபர் அவர்கள் சொல்லியிருந்தார், தான் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர இந்த விடயங்களை மேல்மட்டத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு அவர்கள் தெரிவிக்காமல் தங்களுக்குள்ளேயே இந்த விஷயங்களை வைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த விடயங்களை விரைந்து செயற்பட்டு இந்த விடயங்கள் நாங்கள் அமைதி வழியாக போராடுகின்றோம், ஜனநாயக ரீதியாக போராடுகிறோம். இந்த மக்கள் இறந்து போகின்ற வயதிலே எங்களுடைய மண்ணிலே ஒரு காலாவது கால் மிதித்து விட்டு அந்த தண்ணியை குடித்து விட்டு சாக வேணும் என்று வயது போனவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெண் பிள்ளைகள் திருமணம் செய்ய முடியாமல், சீதனமாக இந்த காணியை கொடுக்க முடியாமல், பலாலியில் எத்தனையோ பெண்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். இந்த சாபங்கள் ஒரு நாள் உங்களை சூழத்தான் போகிறது. நாங்கள் சாபமிடவில்லை. இந்த மக்களுடைய கண்ணீர்கள், ஏழைகள் வயிறறிந்து கண்ணீர் விட்டு மனம் நொந்தால் அரசை அழிகின்ற நிலைமையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் இடம் வைக்காமல் விரைந்து இந்த இடங்களை விட வேணும். இந்த மக்களுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்க வேணும் என்று நாங்கள் இப்பவும் கேட்டுக்கொள்ளுகிற விடயம் அதுதான் கேட்கிறோம். வேற எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம். உண்மையா வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாள் விடியும் போதும் விடுவான் 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 என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நல்ல ஒரு செய்தியை இவர்கள் சொல்ல வேணும், ஆளும் தரப்பு சொல்ல வேணும். நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது, இந்த ஜனாதிபதி வந்திருக்கிறார். ஆகவே இந்த ஜனாதிபதிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்த மக்கள், இந்த வீதியாலே சென்றிருக்கிறார். ஆகவே ஜனாதிபதிக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்தி நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். நாங்கள் ராணுவத்தோடு போலீஸோடு போய் நாங்கள் சண்டை பிடிக்க முடியாது, அதற்கு இங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் அப்படி செய்ய முடியாது. ஏனென்றா பலாலியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த ராணுவத்தோடு தான் நாங்கள் வாழ வேண்டும், ஏனைய பிரதேசங்கள் போல அல்ல. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இந்த நாட்டு மக்களாக எங்களை பார்க்க வேண்டும். போலீசாரும் அங்காலே போய் நின்று கொண்டு எங்களை எதிரியாக பார்க்க வேண்டாம். போலீசார் இந்த மக்களுக்கு பாருங்க, ஒரு நிழல் போடுவதற்கு ஒரு கூடாரம் அமைக்க முடியாது. அவர் சொல்லுகிறார்கள், கோட்டைக்கு முன்னாலே விமல் வீர வம்சா போட்ட கொட்டிலை புடுங்கி எறிந்தார்கள், இதை படம் எடுத்து அங்க காட்டிவிட. அது வேறு, இது வேறு. அவர்களுடைய பிரச்சனை வேறு, எங்களுடைய பிரச்சனை. எங்களுடைய வாழ உரிமை மறைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்போது ஒன்று சொல்லுகிறோம், எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சும்மா தீர்க்க விட்டால் நாங்கள் இதை மேலிடங்கள் ஊடாகத்தான் இந்த விஷயங்களை நாங்கள் சர்வதேசங்கள் ஊடாகத்தான் அணுக வேண்டி வரும். ஏனென்றால் நீங்கள் இங்கு மூடி மறைக்கிறீர்கள். டேவிட் கேமரன் வந்தபோது தமிழ் அரசியல்வாதிகளும் எங்களுடைய அரசு அதிகாரிகளும் சேர்ந்து வலிவடக்கு பிரச்சனை அந்த சபாபதி பிள்ளை முகாம் என்று காட்டி அனுப்பினீர்கள். ஜனாதிபதி இங்கு வந்து கொமாண்டோ பங்களாவில் தாங்கிய போது இந்த வீதிதான் பலாதி அன்றுதான் அவருக்கு தெரியும். அவருக்கு பலாலிக்குள்ள 2 வீதிக்கு அங்கால என்ன இருக்கிறது, மக்களுடைய வழிகள் அவருக்கு தெரியாது. ஆகவே நல்லொரு ஜனாதிபதி என்று மக்களால் போற்றப்படுகின்ற இவருக்கு நீங்கள் ஜனாதிபதிக்கு எடுத்து சொல்லி ஜனாதிபதி ஊடாக மக்களுடைய காணிகளை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் காணிகள் எமக்கு வேண்டும். எங்கள் காணிகள் எங்கள் காணிகள் எங்கள் காணிகள் நான் இன்றைக்கு வந்து 15/6/2026 நான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் முதலாவது எங்களுடைய போராட்டம், உதயகரணி மக்கள் ஒன்றியத்தினுடைய முதலாவது மீட்பு போராட்டம் சார்ந்த செயற்பாடு. நான் தொடர்ச்சியாக செய்யறதுக்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்துவான்ற எங்களோட கேள்வியா இருக்கு. நான் விரும்பல இதுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வந்து வெயிலுக்கு எப்படி இருக்கிறதுக்கும் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்யறோம் நான் விரும்பல. ஆனால் தவிர்க்க முடியாத வந்து எங்களை அப்படி வலிந்த ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கப்பட்ட சூழலுக்கு உள்ளாக்கியிருக்கு. 36 வருஷம் நான் இந்த வலியோட வாழ்றோம் என்று சொன்னால் இந்த 36 வருஷமும் இந்த அரசுக்கும் அல்லது இந்த 36 வருஷம் இந்த சிங்கள மக்களுக்கும் வந்து இந்த மக்களுடைய வலி தெரியலைன்ற கேள்வி எனக்கு வருது. நிச்சயமாக வந்து எங்களுக்கு என்னதுனால் நாங்கள் வந்து எங்களுடைய மண்ணைத்தான் கேட்கிறோம். நான் வேற யாருடைய மண்ணையும் கேட்கல, எங்களுடைய இல்லத்தை கேட்கிறோம். எங்கள் இல்லத்துக்கு நான் திரும்பி போகணும் மட்டும் கேட்கிறோம். இந்த 36 வருஷம் வந்து நான் எதிரில் அலைய வேண்டிய வாழ்க்கையும் இப்படி வெயிலுக்கு நின்று வந்து நாங்கள் நிலத்தை கேட்கக்கூடிய சூழலும் எங்களுக்கு தேவையில்லை, ஒரு அவசியம் இல்லை, ஒரு செயற்பாடு. அப்போ நாங்கள் ஏன் அப்படி கேட்கிறோம்னு சொன்னால் இந்த கண்ணுக்கு நல்லா பார்க்குறோம் எங்களோட நிலத்தை. இன்னொருத்தர் வந்து இன்னொரு அரசாங்கமோ அல்ல ராணுவம் வந்து எங்களோட மண்ணை வந்து தங்களுக்கான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டு தாங்கள வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி கொண்டு தாங்கள் வாழ்றதுக்கு பயன்படுத்தி கொண்டு கேட்க நான் இந்த ரோட்டால போறதுன்றது எவ்வளவு வலியான விஷயம் நான் புரிஞ்சுக்கிறோம். இதுல கேண்டீன் இருக்கு, இந்த கேண்டீன்ல வர்ற லாபத்தை நீங்க கேட்டீங்களா, இவ்வளவு பயங்கர லாபம் இருக்கு.
ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு சாமானியமான கடப்பட முடியுமா? முடியாது. ஏன்னா நாங்க கொட்டிலே போட முடியல, கடப்பட முடியாது. ஏன்னா முடியாது சொன்னா புடிங்கி அறிவாங்க கட்டாயம். ஆனா அவங்க உழைக்கிறாங்கல்லானே. அப்ப எங்க ஒரு வேலை பார்த்தோம்னா எங்க நிலத்தை வந்து நாங்க உழைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு சூழலை தான் மாத்திருக்கிறோம். எங்களுக்கு எங்கிட்ட நிலம் இருந்தாரு. அப்ப எவ்வளவு மக்கள் இருக்கிறோம் நாங்களே, எவ்வளவு காணி, எவ்வளவு உறுதி இருக்கு எங்களுக்கு. அப்ப எவ்வளவு மக்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி வந்து இந்த மக்கள் வந்து தங்களோட காணி யார்கிட்ட கொடுத்துட்டு போறோம். நாங்கள் எங்களோட மக்களுக்கு இந்த காணி திருப்பி தரையில் சொல்லி சொன்னால் குறிப்பிட்டாலும் இதுல வந்து சிங்கள குடியேற்றம் வரும். இதுல சிங்கள குடியேற்றம் வரும், சிங்கள கடைகள் வரும், சிங்கள பாட்டு பாடும், இதான் நடக்க போகுது. அப்ப இப்படி எங்கட இல்லத்தை நான் இன்னொரு தரமாத்திரம் போறதுக்கு நான் தயாரா இல்லை. எங்கட எல்லாம் வேணும். இது சொந்த காணி, உழைச்சி வாங்கின காணி, கஷ்டப்பட்டு வேறு சேர்ந்து உழைச்சி பல்வேறுபட்ட உழைப்புல தொழில வந்து காணி. இந்த காணி யாருக்கும் விட்டு போயிடலாம். அப்ப எங்களுக்கு காணி வேணும். தர்றதுக்கு அரசாங்கத்துக்கு காலவாசம் வேணும்னா கேட்கலாம். எங்கிட்ட அரசாங்கம் வந்து காலவாசம் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. இவ்வளவு காலத்துக்கு தள்ளாமட்டு கேட்கலாம். அப்ப ஒரு சமயம் கேட்கலாம் காலவாசம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த காலவாசத்துக்கு எங்களோட மண்ணை தரணும். இதான் பிரச்சனை. இன்றைக்கு வந்து அவன் பாராளுமன்ற வந்து சொல்லி போட்டு போறதை பார்த்தா தான் கதைக்கிறோம் கிடைக்கும்னு சொல்லினோம். ஆனா எப்பன்றதுக்கான தீர்வு இல்லை. இந்த அரசாங்கம் ஆட்சின்ற எங்களை கேள்வி. இது பாராளுமன்ற உறுப்பினர் வர கூட்டமைப்புக்காரர் வரையில் இப்ப இது பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அரசினுடைய ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவர் சொல்றத பார்த்தா அவருக்கும் தனக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லாத கழிச்சுட்டு போறாரு. அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த அரசு எதுவுமே செய்யணும்னு நம்பிக்கை இல்லை. அப்ப நான் தொடர்ந்து வந்து போராட்டத்தை முன்னெடுக்கத்தான் போறோம். தொடர்ச்சியா நாங்க செய்வோம், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. போராட்டம் 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 போராட்டம்